வெல்கம் டு சத்யா ஐஎஸ் அகாடமி. நம்ம ஐஎன்எம்ல லைனா ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரிட்டிஷ் வந்த பீரியட்ல இருந்து லைனா ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்டா பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1885 டு 1905 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதாவது பெங்கால் பார்ட்டிஷன் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா டீட்டெயிலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905 இருந்து கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே முடிஞ்சா ஃபுல் ஸ்ட்ரெச்ல நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இல்லாம ஹிஸ்டரி படிக்கிறது வேற. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு ஒரு 4-5 விஷயங்கள் கேட்பாங்க காமனா. அந்த 4-5 விஷயங்கள் நீங்க முதல்ல கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம் புக் இருக்கு பாத்தீங்களா, ஹிஸ்டரி புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 8 to 9 லெசன்ஸ் தான் பைபிள் ஆஃப் ஐஎன்எம்னே சொல்லிடலாம். அதை தாண்டி நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்க போறது. நம்மளுக்கு இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்னா டேமன் ஷோரா 7 கொஸ்டின்ஸ் அந்த ஒரு புக்ல இருந்தே நம்மளுக்கு வந்துடும். அந்த புக்கு நீங்க படிச்சிட்டாலே போதும். நீங்க அவுட் ஆஃப் த சிலபஸ் நான் போய் படிக்கிறேன், வெளியே போய் படிக்கிறேங்கிறதுலாம் இங்க தேவையே இல்லை. நீங்க 10th புக் படிச்சிட்டீங்க, 8th டேர்ம் புக் படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் 12th புக் படிச்சிட்டீங்க, ஹிஸ்டரி அவ்வளவுதான், ஐஎன்எம் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஐஎன்எம்ல நீங்க எதுவும் படிக்கவே தேவையில்லை. மெயினா 12th புக்கை தாண்டி எதுவுமே யாரும் நடத்த போறதும் இல்ல, நீங்க அதை தாண்டி படிக்கவும் தேவையில்லை. இப்ப நீங்க ஒரு குரூப் 1 மெயின்ஸ் போறீங்க அப்படின்னா லைட்டா கொஞ்சம் வெளியே போய்க்கலாம், இதுவே போதுமானது. பட் இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், வெளியே போய்க்கலாம். அதை தவிர பிலிம்ஸ், குரூப் 1 பிலிம்ஸ், குரூப் 2 பிலிம்ஸ், குரூப் 4 எல்லாத்துக்குமே இதுவே மோர் தான் எனஃப் தாங்க. அண்ட் டேட்டா, பயங்கரமான டேட்டா இருக்கும். டேட்டா தான் எக்ஸாம்ல கேட்கவும் செய்வாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அசோசியேஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கணுங்க. அசோசியேஷன்ஸ்னா என்ன சொல்றது, இந்தியன் சொசைட்டி, இந்தியன் அசோசியேஷன், அப்படி லைனா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-35 இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும், லெசன் படிக்க படிக்க தனியா நோட்ல எழுதி வச்சுட்டே வரணும். அதை எழுதி வச்சுட்டு அது என்ன அதுல அசோசியேஷன்ல படிக்கணும்னா பவுண்டரி யார் உருவாக்குனா, எந்த வருஷம் உருவாக்குனா அப்படிங்கறத மட்டும் நீங்க படிச்சாலே போதும். அதை தாண்டி நீங்க படிக்க தேவையில்ல அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸிங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓவராலா ஒரு ஐடியா கிடைச்சிடணும். கிடைச்சிருச்சுன்னா இயர் வைஸ் ஞாபகம் வச்சிடும், கிடைக்கலன்னு தான் இயர் வைஸ் கிடைக்காது. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். டேட் வந்துட்டு சில முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும் டேட் படிச்சுக்கலாம். ஒரு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப சொல்றாங்க, May 16 1942 சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னது, பெங்கால் பார்ட்டிஷன் எப்போ வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சு, October 16 1905 அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாலியன்வாலா பாக் April 13 வந்துச்சு, 1919 வந்துச்சு. இது மாதிரி ரொம்ப முக்கியமான சில ஈவெண்ட்ஸ், September 24 பூனா பேக்ட் 1932, இது மாதிரி ஒரு 10 டேட் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இயர் ஆனா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால என்ன சொல்றது, அந்த ஒரு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்க முடியும். இயரை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி எழுதுற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இயர் வைஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நியூஸ் பேப்பர், புக்ஸ், இதெல்லாம் இதுதான் மெயினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா போதும். இப்ப நான் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ராங்கா ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் எப்படி நம்ம இதை கொண்டு போக போறோம் அப்படின்னு, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது நல்லா கவனிதமா கேட்டுக்கோங்க. 1900 இருந்து 1947 வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இயர்ஸ் ஞாபகம் இருக்கும், ஓகேவா? இப்போ 1899 லார்ட் கர்சன் உள்ள வர்றதுல இருந்து 1905ல பெங்கால் பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1907ல சூரட் ஸ்பிளிட்னா அதாவது காங்கிரஸ்ல இருக்கிற மிலிட்டன்ஸ் தனி குரூப்பாவும் மாடரேட்ஸ் தனி குரூப்பாவும் பிரிஞ்சு போனது. அப்புறம் 1909ல மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்துச்சு. அப்புறம் 1516ல பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அப்புறம் காந்தி வந்துடுறாரு. காந்தி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சத்தியாகிரகா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட் 1922ல சௌரி சௌரா இன்சிடென்ட் வழியா அது முடிஞ்சிருது. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எண்டு கொண்டு வந்துடுறாங்க. 1923ல ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1928ல நேரு ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, சைமன் கமிஷன். 1919ல ஒரு ஆக்ட் வந்திருக்கும் பாத்தீங்களா, அதோட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கமிஷன் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1928ல ஒரு சைமன் கமிஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட ரிப்போர்ட்டுக்கு தான் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 அதோட ரிசல்ட்டா தான் பூனே பேக்ட் இருக்கும். 1935ல ஆக்ட் வருது. 1935 ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஏற்றபடி 1937ல எலெக்ஷன் நடக்குது, காங்கிரஸ் வின் பண்ணி வராங்க. 39ல மறுபடியும் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட், கேபினட் மிஷனு,
இது இண்டிபெண்டன்ஸ். இவ்வளவுதான். இதுதான் ஒரு அவுட்லைன். இந்த அவுட்லைன் நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொல்ற இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு டைம் ரிவைன் பண்ணிட்டு நான் சொன்னது ஒரே நிமிஷம் எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, அப்ப இந்த வருஷத்துல இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த இன்சிடென்ட்லாம் முக்கியமான இன்சிடென்ட், இதை பேஸ் பண்ணி தான் மிச்ச இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப நம்ம நேரா உள்ள போயிடலாம். கடைசி எங்க பார்த்தோம்னா 1905ல பெங்கால் பார்ட்டிஷன்ல முடிச்சிட்டோம். ஸோ பெங்கால் பார்ட்டிஷன் நடந்ததுக்கு ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இந்தியால கண்டக்ட் பண்ணாங்க. என்னன்னா, இனிமேல் பிரிட்டிஷோட பொருள் எதுவுமே எடுக்க மாட்டோம், நாம நம்மளோட பொருளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ அதுல ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல இப்ப நான் எங்க எடுக்க போறேன்னா, தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. அந்த தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு சுருக்கமா நம்ம பாத்துக்கலாம். எதுவுமே இன்டெப்தா டீட்டெயிலா பார்க்க போகுது, எல்லாமே இதுதான் இருக்கு. நீங்க உள்ள ஃபுல்லா தெளிவா படிச்சிடும். இதுதான் இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். நீங்க உள்ள ஒன்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 12th புக் படிச்சா போதுமானதான். இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட்னா முக்கியமா ஒரு 3% தாங்க. ஒண்ணு வஉசி, ரெண்டாவது சுப்பிரமணிய சிவா, நாலாவது பாரதியார், அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன். இந்த 4 பர்சன்ஸ் தான் முக்கியமான பர்சன்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சதுக்கே ஆரம்பிச்சு ஒரு முக்கியமா ஒரு 4 விஷயமா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, முதல்ல இந்தியாவை பத்தி தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம ஊர்ல பேசினாங்க. வட்டார மொழிகள்ல பேச ஆரம்பிச்சாங்க எல்லா ஊர்லயும். அது ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நேஷனல்னாவே என்ன லாங்குவேஜ்ல பேசுனே தெரியாது. தமிழ்நாட்டுல அந்த டைம்ல என்ன ஹிந்தில வந்து பேசினா யாருக்கும் புரியவும் செய்யாது. அப்போ முதல்ல ஒரு வட்டார மொழிகள்ல பேசின டைம் ஸ்வதேசி மூவ்மெண்ட்னா முதல்ல வட்டார மொழிகள்ல மக்களிடத்துல வந்துட்டு தேசியவாதத்தை வந்துட்டு புகுத்தின ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ வட்டார மொழி இதுல முக்கியமா நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, 1905 பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் ஸ்வதேசி மூவ்மெண்ட் தமிழ்நாடு நடந்தப்போ எந்த முக்கியமான தலைவர் மெரினா பீச்ல வந்து பேசுறான்னு கேட்டாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால். 1907 மார்ச் மாசம் வந்திருப்பாரு. வந்து மெட்ராஸ்ல மெரினா பீச்ல வந்து பேசிட்டு போயிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வஉசி டி.ஓ. சிதம்பரனார் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என்சி. இது வந்துட்டு ஒரு ஷிப் கம்பெனிங்க, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. இது ஒரு கப்பல் கம்பெனி. ஸோ இந்த கப்பல் கம்பெனியில ஒண்ணு பெருசு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு தனி சாம்ராஜ்யமே நடத்திட்டாருங்க. எப்படின்னா, பிரிட்டிஷ் வந்துட்டு எல்லாமே என் பொருள், என் கப்பல், என்னோட தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கும் போற இடத்துல நான் தனியா என் நாட்டுக்காக 2 கப்பல் வாங்கி அந்த 2 கப்பல்ல நான் என்ன பண்ண போறேன், வியாபாரத்தை நடத்தி காமிக்கிறேன் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அது ஒரு மிகப்பெரிய அடியா இருந்துச்சு பிரிட்டிஷ்க்கு. அவர் என்ன பண்ணாரு, 2 கப்பல்கள் வாங்கினாருங்க. இந்த கப்பல் பேர் SS காலியா அண்ட் SS லாவோ. இந்த 2 கப்பல்கள் எப்படி வாங்கினா, இவரே எல்லா காசும் போடல, ஷேர் மாதிரி நிறைய பேர் ஷேர் பிரிச்சு அது ஒரு காசு மாதிரி போட்டு ஒரு ஃபுல் அமௌண்ட் ஆக்கி அதுல கப்பல் வாங்கி அந்த ஷேர் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இதுல முக்கியமா அதிகமா ஷேர் கொடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிதுரையும் ஃபக்கீர் முகமது தான். ஹாஜி ஃபக்கீர் முகமது அப்படிங்கிற இவங்க 2 பேரும் தான் கொடுத்தாங்க. இது எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டாங்க. இதுதான் வந்துட்டு விஓசியை பத்தி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோரல் மில் ஸ்ட்ரைக், நூற்பாலை ஸ்ட்ரைக் நடந்திருக்குங்க. இந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னு என்ன கண்டென்ட்னா ஒண்ணும் இல்ல, அவங்க மில்லுல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க லேபர்ஸ் எல்லாம், அவங்களுக்கு தேவையான ஊதியம் அவங்க கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ சுப்பிரமணிய சிவாவும் விஓசி எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஸ்பீச் பண்ணுவாங்க. நம்மளுக்கான பேசிக் நீட்ஸ் இவங்க தர்றது இல்ல, இவ்வளவு சம்பளம் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேசுன காரணமா அங்க ஸ்ட்ரைக் நடக்குது. ஸ்ட்ரைக் நடந்து கடைசியில் அந்த ஓனர்ஸ் வந்துட்டு ஒத்துக்குறாங்க, ஓகே நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. ஒத்துக்கிட்டு அது ஒரு பெரிய சக்சஸா இருக்குது. 1908 நடந்துச்சு. இந்த ஆர்டர் கேட்டுருவாங்க. 1908 கோரல் மில் ஸ்ட்ரைக். அதுக்கப்புறம் முக்கியமான பர்சனாலிட்டி யாருன்னா பாரதியார் தான். பாரதியார் பத்தி இப்ப நம்ம தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு பாரதியாரை பத்தி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாவே படிச்சிடும். இங்க நம்ம அயனம் பொறுத்தவரைக்கும் நீங்க பேசிக்க 2-3 விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். அவர் எழுதின புக் அப்படின்னு அவர் வந்து சப் எடிட்டரா இருந்தாருங்க, துணை ஆசிரியரா இருந்தாரு. எங்க என்ன பாத்தீங்கன்னா ஸ்வதேசி மித்ரன் நியூஸ் பேப்பர்ல. அப்புறம் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு அவர் நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் எப்பவுமே ஆவுன்னு எக்ஸாம்ல கேட்கறதுதான் அவரோட குருமணி. அதாவது அவங்களோட டீச்சரா அவங்க யாரை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் நிவேதிதா. காசிக்கு போனப்போ சிஸ்டர் நிவேதிதா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தரோட சிஷ்யா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்திருப்பாங்க. அப்புறம் பாரதியார் பத்தி பெருசா நம்ம ஐனம் புக்ல பெருசா கண்டென்ட்ல வெளியே இருக்காது, நீங்க இதுல எடுத்து வச்சு கூட படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 3வது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஓசிக்கும் சுப்பிரமணிய சிவாக்கும் சேர்ந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. அதை பத்தி இப்ப பார்ப்போம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே லைனா வரும் பாருங்க. இயர் 1906 இவங்க வட்டார மொழிகள்ல பேசினாரா, 1907 இந்த கப்பல் இதெல்லாம் வாங்குவாங்க. 1908 கோரல் மில் ஸ்ட்ரைக் நடக்கும். இதுல இந்த 1907 ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா 1907 மார்ச் மாசம் 9ஆம் தேதி நம்ம பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அவர் ரிலீஸ் ஆகிற நாள் என்னன்னு கொண்டாடி இருப்பாங்கன்னா ஸ்வராஜ்ய நாள்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க. ஆனா போலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா
நீங்க கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப முக்கியமான 2 தலைவர்களான யார் 2 பேரும் சுப்பிரமணிய சிவாவையும் விஓசியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா மார்ச் மாசம் 12ஆம் தேதி. 9ஆம் தேதி ஸ்வராஜ் டேன்னு கொண்டாடுறாங்க. மார்ச் 12ஆம் தேதி 1907 என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1907 என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு பார்த்தா சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருஷமும் விஓசிக்கு வந்துட்டு 20 வருஷமும் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1911 ஆஷி மர்டர்ன்னு சொல்லிட்டு இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்துட்டு மக்களுக்கு எதிராக பயங்கரமான பிரச்சனை பண்ணுவார். சுதேசி மூவ்மெண்ட் நடக்கிற இடத்துல எல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு பயங்கர பிரச்சனை பண்றது, ஸ்ட்ரைக் பண்ண வர்றதுல அது மாதிரி நிறைய இடையூறுகள் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புனலூர்ல ஃபாரஸ்ட் கார்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு வாஞ்சிநாதன் சொல்லிட்டு ஒருத்தர். அவரை வந்துட்டு பாரத் மாதா ஹிந்து அசோசியேஷன்ல வந்துட்டு சேர வச்சிருவாங்க. சேர்ந்து அங்கேயே அவருக்கு நல்ல ட்ரைனிங் பாண்டிச்சேரியில ட்ரைனிங் கொடுப்பாங்க. யாருன்னா வி சுப்பிரமணியம் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்துருவாரு. கொடுத்து கரெக்டா மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு அவர் உட்கார்ந்து இருப்பாரு. கலெக்டர் பாட்டுக்கு இறங்கி வருவாரு. டக்குன்னு எடுத்து ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. கொண்டு இவரும் ஷூட் பண்ணி அவரே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணி செத்துக்குவாரு. லெட்டர் இருக்கும், இதுதான் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு முக்கியமான ஈவெண்ட்ஸா தமிழ்நாட்டுல அந்த டைம்ல நடந்தது. எப்படின்னா 1905க்கு மேல ஒரு 1907க்குள்ள. ஆஷி மர்டர் மட்டும் கொஞ்சம் லேட்டா 1911ல நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இயர் வைஸா நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல முடிஞ்சது. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1905க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரெவல்யூஷனிசம் பயங்கரமா எக்ஸ்ட்ரீமிசம். எப்படின்னா தீவிரவாதம்னு எப்படி சொல்றது, நாட்டிலே நம்ம இந்திய நாடு தான், இந்திய நாட்டுல அவங்க மக்கள் மாடரேட்ஸ், காங்கிரஸ் வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம், மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா அமைதியான வழியில போயிடலாமே, நம்ம ஏதாவது கெஞ்சி கூத்தாடி ஏதாவது வாங்கிடலாமே அப்படின்னு தோணும். அதே மிலிட்டன்ஸ் எப்படின்னா நம்ம போராடுவோம், சண்டை போடுவோம், நம்ம துப்பாக்கியில சுடுவோம், நம்மளுக்கு வீரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இவங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துடும். எப்பன்னா சூரட் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க அதை 1907ல. அப்ப சூரட் ஸ்பிளிட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அப்படியே லைனா அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம படிச்சிருவோம், ஒன்னாவே தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஸ்கூல் புக்ல எப்படின்னா தனித்தனி லெசனா கொடுத்துருப்பாங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரே கண்டென்ட்டா ஒரு 1909 வரைக்கும் நடந்துச்சு. அப்ப 1924ல ஒரு கான்ஸ்பிரசி கேஸ், 29ல ஒரு கான்ஸ்பிரசி கேஸ், அது என்னங்கிறது அப்படி லைனா சொல்லிருக்கும். நீங்க இயர்ஸ் வைஸ் படிக்கும்போது இதெல்லாம் அங்கங்க ஞாபகம் வச்சு. ஃபர்ஸ்ட் சூரட் ஸ்பிளிட் பத்தி சொல்லிடலாமே. சூரட் ஸ்பிளிட் வந்து 1907ல நடந்திருக்கும், மறந்துடவே கூடாது, நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணமா இருந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1906 வருஷமே கல்கட்டால ஒரு செஷன் நடக்குங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு செஷன் நடக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபெரோஷா மெஹ்தா தான் வந்துட்டு தலைவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல யார் இருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இருந்துருவார் 1906ல. ஸோ மொத்தம் 3 டைம் வந்துட்டு தாதாபாய் நவ்ரோஜி இருப்பாரு. 1886ல ஒண்ணு, அதுக்கப்புறம் 1893ல ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1906 3 டைம் இருப்பாரு. மொத்தமே 3 டைம் இருந்த ஒரே தலைவர் இவர் தான். ஸோ இவர் இருப்பாரு. இப்ப ஃபெரோஷா மெஹ்தாக்கு பதிலாக இவர் இருந்துறாரு. அப்பவே ஃபெரோஷா மெஹ்தாக்கு கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யுது. அதே 1906 கல்கட்டா செஷன்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 ஈவெண்ட்ஸ். அது என்னன்னா செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கணும், சுதேசியா இருக்கணும், நம்ம குட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சைட்ல இருந்து, தீவிரவாதிகள் அந்த சைட்ல இருந்து வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது அடுத்த டைம் நாங்க வந்துட்டு ஃபுல்ஃபில்லா நடத்திடுறோம்னு சொல்லிடுவாங்க. ஸோ 1906 முடிஞ்சிச்சு. எப்படியோ 1907ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பூனேல தான் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. பூனேல நடத்தலாம்னு பார்த்தா பூனேல எக்ஸ்ட்ரீமிஸ்டோட இது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறனால அது அப்படியே மாத்தி சூரட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. சூரட்ல பார்த்தா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஆக்சுவலா இப்ப ஃபெரோஷா வரணும் இல்ல, போன டைமே மிஸ் ஆயிடுச்சு, இந்த டைம் வரணும். ஆனா இந்த டைம் ஃபெரோஷா வர மாட்டாரு. அதுக்கு பதிலா யார் வருவான்னு பாத்தீங்கன்னா ராஷ் பெஹாரி கோஷ்னு ஒருத்தர் வருவார். ஆனா ரியல் ஃபைட் யாருக்கு இடையில இருக்கும்னா ராஷ் பெஹாரி கோஷ்க்கும் லாலா லஜ்பத் ராய்க்கு இடையில இருக்கும். இவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவரு மாடரேட். இது 2 பேர்த்துல யார் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஷ் பெஹாரி கோஷ் தான் அவர். கண்டிப்பா கேட்பாங்க 1907 சூரட் செஷன்ல யாரு தலைவரா இருந்தான்னு கேட்பாங்க. ராஷ் பெஹாரி கோஷ் அவர் தான் வந்துட்டு தலைவரா இருந்திருப்பாரு. ஸோ பூனேல நடக்க வேண்டிய சூரட்ல நடக்குது. லாலா லஜ்பத் ராய்க்கும் ராஷ் பெஹாரி கோஷ் வந்து ஆயிடுறாரு. இதுவே ஒரு லைட்டா சர்க்கிள் மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 4 இது இருக்கு பாத்தீங்களா, 4 விஷயங்கள் சொன்னாங்க, 4 ரெசல்யூஷன் ஏத்துனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த 4 ரெசல்யூஷன் 1907ல பேசவே மாட்டாங்க. இதை பத்தி கேட்டோம்னா ஃபெரோஷா மெஹ்தா அது இதுன்னு பேசிடுவாரு. ஏன்னா அவருக்கு அந்த கோவம் இருக்கத்தானே செய்யும். உடனே இவங்க 2 பேரும் தனியா பிரிஞ்சிருவாங்க. தனியா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியா, மாடரேட்ஸ் தனியா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு சம்பவமா அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா முப்பெரும் தலைவர்கள் 3 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பால் கங்காதர் திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய் 3 பேர் இருக்காங்க.
இது இங்கிலீஷ்ல வந்துட்டு ட்ரையம்பிரேட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 3 பேர் தான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட மெயின் லீடர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. இவங்க உள்ள களத்துல இருக்காங்க. சோ லைனா ஒரு கேஸா நடக்குது, ஒவ்வொரு சம்பவங்களா இவங்க பண்றாங்க, அதுக்கு ஒரு கேஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, அலிப்பூர் பாம் கேஸ். அலிப்பூர் பாம் கேஸ்ங்க ரொம்ப ஈஸி தான். டக்ளஸ்னு ஒருத்தர் இருக்காருங்க, டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. 30 ஏப்ரல் 1908 நடக்குது. டக்ளஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல நிறைய விஷயங்கள் பண்றதன் காரணமா அவரை கொல்லான்னு முடிவு பண்ணிடுவாங்க. கொல்லான்னு முடிவு பண்ணி குடிராம் போஸும் பிரஃபுல்லா சாக்கி அப்படின்னு 2 பேர்த்த வந்துட்டு ஒரு 18 வயசு இருக்கும், அவங்கள வந்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க வந்துட்டு இவரை கொல்லாம வேற ஒருத்தங்க வேற இடத்துல பாம்பு போட்டு 2 பெண்களை வந்துட்டு இறந்துருவாங்க. ஸோ அந்த கேஸ் வந்துட்டு நடக்கும். அதுல கடைசியில பாத்தீங்கன்னா ஜெயில் தண்டனை எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுல ஒருத்தர் அப்பவே செத்துருவாரு, பிரஃபுல்லா சாக்கி அப்பவே செத்துருவாரு. குடிராம் போஸை மட்டும் ஜெயில போட்டுருவாங்க. இந்த இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுனால பிரிட்டிஷ் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. சரி ஓகே, இவங்களை எப்படி எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம்னு முடிவு பண்ணா 2 முக்கியமான ஆக்ட் போடுறாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ஆக்ட், இன்னொன்று இந்தியன் பிரஸ் ஆக்ட். நியூஸ் பேப்பர் ஆக்ட் 1908 எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டது. 1910 நியூஸ் பேப்பர் இந்தியன் பிரஸ் ஆக்ட். இந்தியன் பிரஸ் ஆக்ட்ங்கிறது என்னன்னா, அதாவது நீங்க ஒரு பிரஸ் நடத்துறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போய் நம்ம இங்க கட்டிடணும், கவர்மெண்ட் கட்டிடணும். இன்கேஸ் நீங்க ஏதாவது தப்பா எழுதுறீங்க அப்படின்னா உடனே அந்த காசு அவங்க பிடிச்சிருவாங்க, உங்க இடத்தையே அவங்க எடுத்துருவாங்க. அதான் இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. இது 1908. இது வந்துட்டு பிரிட்டிஷ் இவங்களுக்கு எதிராக நடத்துற ஒரு ஆக்ட், போட்ட ஒரு ஆக்ட். இதுக்கப்புறம் முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா கான்பூர் சதி வழக்கு, கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவோம். 1924. நம்மளுக்கு இதுல எக்ஸாம்ல என்ன கேட்பாங்களா, எந்த வருஷங்கிறத மெயினா கேட்பாங்க. வருஷத்தை ஞாபகம் 1924. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்ப ரஷ்யால கம்யூனிசம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கும். சோ கம்யூனிசம் அப்படின்னாலே என்ன பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும்னா சண்டைக்கு வருவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். சோ அதை பரவ விடுறதுக்காக நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அப்படி குறிப்பிட்ட மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணி சிலர் வந்துட்டு ஜெயில போட்டு தூக்கில போடுறதுதான் வந்துட்டு இந்த கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது. இது மெயினா யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸும் கம்யூனிஸ்டையும் அடக்கிறதுக்காக தான் பிரிட்டிஷ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929. இதுவும் இதே மாதிரி தான். இதுல புக்ல கொஞ்சம் கதையா கொடுத்துருப்பாங்க, ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணா புரிஞ்சிடும். இதுல மெயினா இயர் தான் கேட்பாங்க, 1929. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேரம் பகத்சிங் கிட்ட வந்துலாம். HSRA அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் அவர் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். ஸோ சார் பகத்சிங்கை பத்தி அதிகமா பேசணும் அப்படின்னா புக்ல வந்துட்டு ஃபுல் கண்டென்ட் நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்பாங்க அதை மட்டும் நான் சொல்றேன். பகத்சிங் வந்துட்டு மெயினா 2 விஷயத்துக்காக உள்ள போவார். ஒன்னு, இது பாம் கேஸ். அசம்பிளி மேல, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, இப்ப நம்ம ஊர்ல பார்லிமெண்ட் இருக்கு, அது மாதிரி அங்க இருக்கிற அசம்பிளி மேல இவர் பாம் வீசுவார். எதுக்காகனா அன்னைக்குதான் அங்க லேபருக்கு எதிராக ஆன்டி லேபர் லா 2 லா வந்துட்டு பாஸ் பண்றதா இருக்கும். ஸோ இவர் பாம் போட்டதுனால அது நடக்காம போயிடும். அது ஒண்ணு. இன்னொன்னு, லாலா லஜ்பத் ராய் வந்துட்டு ஒரு போலீஸ்கார சவுடர்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு மிதிச்சே வந்துட்டு அவர் இறந்துருவார் ஒரு கட்டத்துல. ஸோ அதை பழிவாங்க மூலமா அவரை கொண்டுருவாங்க, சவுண்டர்ஸ் அப்படிங்கிறவரை வந்துட்டு கொண்டுருவாங்க. கொன்னதின் காரணமா இந்த 2 விஷயத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அக்டோபர் 7, 1930 இவரும் இவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து ஜெயில போட்டுருவாங்க, தூக்குல போட்டுருவாங்க. பகத்சிங்கும் ராஜ்குரு அண்ட் சுக்தேவ் இவங்க எல்லாத்தையும் ஜெயில போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். அதாவது இந்த HSRA அப்படிங்கிறது இவர் ஃபார்ம் அசோசியேஷன். இந்த கேஸ்ல தான் இவரை பிடிச்சி உள்ள போடுவாங்க, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ எந்த கேஸ்ல பகத்சிங் உள்ள போனாங்கன்னா லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் ஒண்ணு இல்ல, இந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய வந்துட்டு கொண்ட இந்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இவர் வந்துட்டு கொண்டுருவார். அதுக்காக தான் அந்த கேஸ். ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு அவங்கள பத்தி, அவர் எப்ப பிறந்தாரு, அவரு என்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் அதுல பஞ்சாப் ஏரியா அதெல்லாம் அதுல வந்து தெளிவா புக்ல வந்து சின்ன பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க, அதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிட்டாகாங் ஆர்மி ரைடு. சிட்டாகாங் ஆர்மி ரைடுங்கிறது, சிட்டாகாங் அப்படிங்கிறது வந்துட்டு பங்களாதேஷ் சைட்ல இருக்கிற ஒரு ஊருங்க. அந்த ஊரை வந்துட்டு இவங்க தனிப்பட்ட விதத்துல சூர்யாசன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஃபுல்லா தனிமைப்படுத்தி அதை ஆக்குபை பண்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸ்ட்ரீமிஸ்டோட வேலை தான். ஸோ சிட்டாகாங் ஆர்மி ரைடு ரொம்ப ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. 18 ஏப்ரல் 1930 அன்னைக்கு நடந்திருக்கும். சூர்யாசன் அப்படிங்கிற இந்தியன் ரிப்பப்ளிக் ஆர்மி அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற டெலிபோன் வயர் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க, எல்லா கம்யூனிகேஷன் ரயில் கனெக்ஷன் எல்லாமே கட் பண்ணி அதை தனிமைப்படுத்தி அதை அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து அதை கேப்சர் பண்ணிடுவாங்க. இதுக்கு முக்கியமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்பனா டட் அப்படின்னு ஒருத்தவங்க முக்கியமான ஆளா இருப்பாங்க. ஸோ கல்பனா டட் எழுதின சிட்டாகாங் ஆர்மி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக், அவரோட அந்த டைரி மாதிரி இருக்கும். அதுலதான் வந்துட்டு இந்த கண்டென்ட் எல்லாமே அவங்க வந்துட்டு எடுத்திருப்பாங்க. என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும். கடைசியில் இவரை வந்துட்டு இந்த விஷயம் பண்ணதுக்காக 1933 பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க. இவ்வளவுதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட பத்தி நம்ம ஐஎன்எம்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பத்தி நீங்க இந்த ஹெட்டிங் எல்லாம் மெயினா எழுதிக்கோங்க. எழுதிட்டு
இது எல்லாமே ஐஎன்எம் புக் 12th ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம் புக்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாவே இருக்கு. அதை நீங்க ஒரு டைம் பாத்துட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. இதுதான் கண்டென்ட். இப்போ நம்ம பேக் டு நார்மலுக்கு வந்துடலாம். 1905ல பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் 1906-7ல வந்துட்டு இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்லாம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் 1907ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சதுன்னு பலனா பாத்தீங்க அப்படின்னா போய் அப்ப இருக்கிற மின்டோ, அப்ப இருக்கிற வைஸ்ராய் கிட்ட செக்ரட்டரி இவங்க பேசுனது காரணமா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909ல மின்டோ மாலி ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செப்பரேட் எலக்டரேட், அதாவது ரிசர்வேஷன் மாதிரி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? முஸ்லிம்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது 1909ல நடந்துச்சு. இப்ப நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த லைன். அப்ப 1905ல வந்துட்டு இது பெங்கால் பார்ட்டிஷன் நடந்துச்சு. 1905ல இருந்து அதுக்கப்புறம் சுதேசி மூவ்மெண்ட் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல சுதேசி மூவ்மெண்ட். 1907ல முஸ்லீம் லீக் வராங்க. 1907க்கு அப்புறம் வந்து 1909ல இவங்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1913ல பாத்தீங்கன்னா இது எந்த ஹெட்டிங் கீழ வரும்னா வேர்ல்டு வார் 1, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம் 1914 to 1918 இந்த டைம்ல இந்தியால என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டைம்ல ரெண்டு விஷயம் தாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு விஷயம் நடந்தது என்னன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் லக்னோ பேக்ட் ஒண்ணு. இந்த ரெண்டு மூவ்மெண்ட் ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான நிகழ்வா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல பாத்தீங்கன்னா 1913 இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ வேர்ல்டு வார் தான் நடக்க போகுது. அப்போ இந்தியால இருந்து போன சிக்கு மதத்தை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள், அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஎஸ், கனடா அது மாதிரி இடங்கள்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து கப்பல்ல வந்துட்டு இங்க வந்தாங்க. எதுக்காகனா பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்காக இங்க வந்தாங்க. பார்த்தா அந்த கப்பலோட அவங்கள பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஸோ அந்த அசோசியேஷன் பேர் காதர் பார்ட்டி 1913ல. ஸோ லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதை ஃபார்ம் பண்ணியிருப்பார், ஃபவுண்டர். அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சோஹான் சிங் பக்னர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா யூஎஸ்லி கனடாவை சேர்ந்த சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. இவங்க ஒரு கப்பல்ல வருவாங்க. அந்த கப்பல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோமகட் மாரு அப்படிங்கிறது தான். இந்த கப்பல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தான் இருப்பாங்க. கனடால இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணி பிரிட்டிஷ் உள்ள வச்சிருவாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வா வந்துட்டு ஹிஸ்டரியில பார்க்கப்படுது. 1913 இயர் மறந்துடக்கூடாது. காதர் பார்ட்டி ஆரம்பிச்சு யாருன்னு மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் முக்கியமா சொன்னதுன்னா இந்த டைம் பீரியட்ல யாருன்னா 1915, 1916, 1917 3 வருஷமும் இந்தியான்னு நீங்க எடுத்துக்கிட்டா என்ன படிக்கணும்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தாங்க படிக்கணும். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா ரெண்டே பேர் தான். ஒருத்தங்க அன்னி பெசன்ட், இன்னொன்னு வந்துட்டு பால் கங்காதர் திலக். ஓகேவா? அன்னி பெசன்ட் பொறுத்த வரைக்கும் 1893ல அவங்க வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. 1893ல தியோசபிக்கல் சொசைட்டிக்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க, மெட்ராஸ்க்கு வந்தாங்க. தியோசபிக்கல் சொசைட்டினாலதான் சொல்ல போனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா தியோசபிக்கல் சொசைட்டி வந்துட்டு 1875ல ஆரம்பிச்சிருப்பாங்க நியூயார்க்ல. அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஒரு 1878ல இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. பிளாவிட்ஸ்கி அண்ட் ஆல்கோட் அப்படிங்கிறவங்க, அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கூட தான் ஏஓ ஹியூம் சேர்ந்துட்டு கடைசியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் பட 1893ல யார் வராங்க பாத்தீங்க அப்படின்னா ஆனி பெசன்ட் வராங்க. ஆனி பெசன்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. வந்து அவங்க இந்த செல்ஃப் கவர்மெண்ட், நம்மளே நம்ம ரூல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா இவங்க ஐரிஷ் நாட்டுல இருந்து இவங்க இங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தட் வந்துட்டு யாருக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா பால் கங்காதர் திலக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஆனி பெசன்ட் பொறுத்த வரைக்கும் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ங்கிறது ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் ஆளணும், செல்ஃப் கவர்மெண்ட் ஆளணும், ஆனா பிரிட்டிஷுக்கு கீழே. புரியுதுங்களா? இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆளணும், ஆனா பிரிட்டிஷுக்கு கீழே. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு இடையில நாம் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கறத ஹோம் ரூல் மூவ்மெண்டோட மெயின் ஆம்பிஷனா இந்தியாவில இவங்க வச்சிருந்தாங்க. ஆனி பெசன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க வேண்டியது முக்கியமா எப்பவுமே எக்ஸாம்ல கேட்கறது அவங்க எழுதுன அந்த 3 விஷயம் தான். 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காமன் வீல் அப்படிங்கிற ஒரு வீக்லி வார இது, அப்புறம் இந்தியா ராட் ஃப்ரம் ஃப்ரீடம் அப்படிங்கறது ஒரு புக்கு, நெக்ஸ்ட் நியூ இந்தியாங்கிறது நியூஸ் பேப்பர். எந்தெந்த வருஷம் நல்லா ஞாபகம். 1914ல காமன் வீல், 1915ல இந்த புக்கு, 1915ல இந்த நியூஸ் பேப்பர். இந்த 3 விஷயத்துல இருந்து எப்பவுமே எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இயர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல மேட்ச்ல கேட்பாங்க, இல்ல யார் எழுதுனாலும் கேட்பாங்க, ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1915ல அப்ப இருந்து ஆரம்பிக்குது. செப்டம்பர் மாசம் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் நீங்க எங்களோட இதை ஏத்துக்கிட்டு நீங்க நம்ம இதுல ஒன்னா சேர்ந்துருக்கோம், நம்ம ஒன்னா இந்த விஷயத்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஐடியா நம்ம முன்னாடி கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அந்த 1 வருஷத்துல நீங்க முடிவு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எப்போ 1915ல. 1916ல அடுத்த வருஷம் இதுக்கெல்லாம் பாலகங்காதர் திலக் வந்து வெயிட் பண்ணல. அவர் பாம்பேல ஏப்ரல் மாசமே ஆரம்பிச்சிட்டார்.
ஏப்ரல் மாசம் 1916 என்ன பண்ணிட்டாருன்னா திலக் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஜூலை மாசம் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திலக வந்துட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1916 அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் போராடி பாக்குறாங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 1918 இவர் ஒரு கேஸ் வாதாடுறதுக்காக லண்டன் போயிடுறாரு. பாத்தீங்கன்னா வேலண்டைன் கைரோல் அப்படிங்கிற எழுதின இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புக்குல ஒரு இஷ்யூ வருது. அந்த இஷ்யூக்காக இவர் வந்துட்டு நேரா லண்டன் போயிடுறாரு. இந்த புக்கும் இந்த ஆத்தர் நேமும் நம்மளுக்கு ஒரு 100 டைம் எக்ஸாம்ல கேட்டாங்க. இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புக் யார் எழுதினாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன் கைரோல் அப்படிங்கிறவங்க தான் எழுதினாங்க. இதோட திலக் அவரை பத்தி முடிஞ்சது. திலக் பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பாலகங்காதர திலக் அப்படிங்கிறவரை பத்தி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1897 செக்ஷன் 124A படி அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்தியா 1897 செக்ஷன் 124A படி இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க ஜூலை 22. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஏப்ரல் மாசம் அவர் நடத்துறாரு. அதே 1916 செப்டம்பர் மாசம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல யாருன்னா இவங்க யாரு அன்னி பெசன்ட் வந்துட்டு இதை ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய லெவல்ல மேல போக தெரிஞ்சோன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செப்டம்பர்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு ஜூலை போல 1917 ஒரு ஜூலை போல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில இவங்களையும் இவங்களோட அசிஸ்டன்ஸ் பிபி வாத்தியாவும் இன்னொருத்தரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னா இதுக்காக எழுதி காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே குரல் கொடுத்து கடைசியில் இவங்க வந்து செப்டம்பர் மாசம் 1917 ரிலீஸ் வந்துருவாங்க. வந்தோடனே இவங்க என்ன ஆக்கிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் அந்த செஷன் லக்னோ செஷனுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. 1917 பிரசிடென்ட் வந்துட்டு ஆயிடுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அன்னி பெசன்ட் வந்துட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா 1919 மாண்டேக் அண்ட் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஆக்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க என்ன நாங்க கொண்டு வர போறோம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், செல்ஃப் கவர்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டு வரோம்னு சொல்லிடுவாங்க. ஓகே, நான் அதுக்காக தான் போராடிட்டு இருந்தேன், நீங்க அதை கொண்டு வந்துட்டீங்க ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க, சைலண்ட் ஆயிருப்பாங்க. அதோட அன்னி பெசன்ட் அவங்களோட இது முடிஞ்சது. அன்னி பெசன்ட் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இல்ல, அந்த 3 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1916 செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாங்க. 1917 ஊட்டியில அரெஸ்ட் பண்றாங்க ஜூன் மாசம். இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த செஷனுக்கு வந்துட்டு காங்கிரஸ் செஷனுக்கு ஹெட் ஆகுறாங்க. 1919 வந்த மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒயிட் ரிப்போர்ட் மாதிரி வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்துட்டு இவங்க கேட்டதை கிடைச்சுன்னு சொல்லி இவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் மாசம் 1917 ஆகஸ்ட் மாசம் செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. அதோட இது முடிஞ்சது. இவ்வளவுதான் வந்துட்டு ஹோம் ரூல் மூவ்மெண்டோட இது. இதுல முக்கியமான 2வது ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட்னா நம்மளுக்கு என்ன முதல் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு, லக்னோ பேக்ட் எதுக்கு நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் முஸ்லீம் யூனிட்டிக்காக தான் நடத்துனாங்க. அண்ட் இதுல முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா இது ஒரு 5-6 பாயிண்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, ப்ரொபோசல்ஸா எடுத்திருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. காங்கிரஸ் முஸ்லீம் யூனிட்டி அண்ட் இதோட ஹெட்டா இந்த செஷனுக்கு ஹெட்டா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசி மசும்தார் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லிம் யூனிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின்னா அவர்கள், ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நம்ம இப்ப சொல்றோம்ல, அவர் தான் வந்துட்டு அன்னைக்கு அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லிம் யூனிட்டி யார் சொல்லியிருக்காங்க, சரோஜினி நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரோஜினி நாயுடு வந்துட்டு 1925 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்துட்டு பிரசிடென்டா இருந்தவங்க தான் சரோஜினி நாயுடு அவங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே 2 இம்பார்ட்டன்டா நம்ம புக்ல கொடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் இந்த லேபர் யூனியன்ல அதிகமா இன்க்ரீஸ் ஆகி பெருக ஆரம்பிச்சது. ஸோ மெட்ராஸ் லேபர் யூனியன் தான் முதல்ல இந்தியால ஒரு லேபர் யூனியனா கன்சிடர் பண்ணப்பட்டது. ஸோ அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1918 யார் ஃபவுண்ட் பண்ணீங்கன்னா பிபி வாதியா அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் தி மோஸ்ட் ஃபேமஸ் AITUC ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், இது அக்டோபர் 30, 1920 லாலா லஜ்பத் ராய் அவர்களால பாம்பேல உருவாக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டும் லக்னோ பேக்டும் பார்த்துட்டோம். இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யார் வராங்க அப்படின்னா காந்தி அவர்கள் வராரு. காந்தி அவர்கள் வந்து 1915 காந்திஜி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இங்க வராருங்க. இவர் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கிட்ட பேசும்போது 1905 அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா 1915 சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வராரு. வந்தோடனே கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா நீங்க இந்தியா ஃபுல்லா சுத்தி பாருங்க, இந்தியா எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களோட இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ 1915 வந்தாரு. 1916 இந்தியா ஃபுல்லா ட்ரெயின்ல சுத்துறாரு. யாரு? காந்தி அவரு. இந்தியா ஃபுல்லா அன்ரிசர்வ்டு இதுல வந்து உட்காந்துட்டு இந்தியால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே தான் என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தின்னு சொல்றாங்க.
இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1905 அதாவது பெங்கால் பார்ட்டிஷன் ஆச்சு பாத்தீங்களா, அந்த வருஷம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட் இவர் தான். அப்புறம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் வச்சிருந்தாரு. அவ்வளவுதான் இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இவர் பொலிட்டிக்கல் குருன்னு சொல்லப்பட்டாரு. 1916 பாத்தீங்க அப்படின்னா காந்திஜி போய் ஃபுல்லா சுத்திட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அப்பதான், இந்தியா ஃபுல்லா என்ன நடக்குதுன்னா அக்ரிகல்ச்சர் நடக்குது. சோ விவசாயம் எப்ப முன்னாடி கொண்டு வரமோ அப்பதான் வந்துட்டு நாடு முன்னேறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சொந்த ஊர்ல இருக்காரு, குஜராத்ல இருக்காரு. இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயம் லைனா நடக்குதுங்க. 3 சத்தியாகிரகம் அவர் பண்றாரு. ஒன்னு சாம்பிரான் சத்தியாகிரகம், இன்னொன்னு அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், இன்னொன்னு கேதா சத்தியாகிரகம். நம்ம இது ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். சாம்பிரான் சத்தியாகிரகம் என்னது, இண்டிகோ ரிவால்ட்டுக்காக, இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ்க்காக அவங்க இடத்துல நடந்த பிரச்சனைக்காக காந்தி போய் போராடினதா சாம்பிரான் சத்தியாகிரகம். எங்க நடந்துச்சு? பீகார்ல. எந்த வருஷம் நடந்துச்சு? 1917. அவ்வளவுதான். யாருக்காக? இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ்க்காக. நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். பாத்தீங்களா, அது இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னது? அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918 நடந்திருக்கு. அதுல என்ன பிரச்சனை? சேலரி கம்மியா இருக்கு, சேலரி இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதுலயும் ஜெயிக்கிறாரு. நெக்ஸ்ட் கேதா சத்தியாகிரகம். இது என்னது? ஃபெமைன் வருது, ஃபெமைன் வரதுனால நாங்க டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்காக இவர் போய் போராடுறாரு. கேதா அப்படிங்கிற இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. இதுதான் முக்கியமான 3 வருஷங்கள், 3 வருடங்கள், 3 ஈவெண்டோட இயர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1916 அவர் ட்ரிப் போயிட்டு வர, 1917, 1918 அந்த கண்டென்ட்ல நடக்குது. 99 இயர் ஆஃப் 1999 வந்துட்டு நிறைய விஷயம் நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1999 பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி ரெவலக்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ரெவலக்ட் ஆக்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பெயில் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஜட்ஜை உங்ககிட்ட ஜட்ஜு கிட்ட உங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. குறைஞ்சது 3 வருஷமாச்சும் உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கான ரைட்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதான் ரெவலக்ட் ஆக்ட். இது ரொம்ப கொடுமையான ஆக்ட். இதை என்னன்னு சொல்லியிருக்காருன்னா காந்தி பிளாக் ஆக்ட். மகாத்மா காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு? பிளாக் ஆக்ட்னு சொல்லியிருக்காரு. இதை ரெவலக்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? பிப்ரவரி மாசம் கொண்டு வந்திருக்காங்க, 5ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து மார்ச் மாசம் காந்திஜி என்ன சொல்றாருன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம ஹர்த்தால் இருக்கோம். ஹர்த்தால்னா ஸ்ட்ரைக் இருக்கும், எல்லா கடைகள் எல்லாமே மூடப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி மூடுது. அதுல கொஞ்சம் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை அரெஸ்ட் பண்ணவங்க தான் 2 பேர். யாருன்னு பாத்தீங்கன்னா சைஃபுத்தீன் கிச்லோ அண்ட் சத்யபால். இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணேங்கிறதுக்காக அதே ஏப்ரல் மாசம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் 13ஆம் தேதி வைசக்தி டேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்களா, அது மாதிரி அங்க ஒரு டே கொண்டாடினாங்க பஞ்சாப்ல, அமிர்த்சர்ல. கொண்டாடினப்போ பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. அது பேர் ஜாலியன் வாலாபாக் டிராஜடி. சோ ஜாலியன் வாலாபாக் டிராஜடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆயிரக்கணக்கில் மக்களை வந்துட்டு சுட்டு கொண்டுட்டாங்க. இப்ப நமக்கு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? எக்ஸாம்ல ஜாலியன் வாலாபாக் டிராஜடி பத்தி என்ன கேட்பாங்க? ஒரு 2-3 விஷயம் கேட்பாங்க. எந்த வருஷம், எந்த டேட். டேட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏப்ரல் 13 அண்ட் 1919 ஞாபகம் வச்சுக்கலாமா? எங்க நடந்துச்சு? அமிர்த்சர்ல நடந்துச்சு. யாரு அப்போ பஞ்சாபோட கவர்னரா இருந்தா, யாரு அந்த துப்பாக்கி சுட்ட இடத்துல யாரு கமாண்டரா இருந்தாங்கன்னு நல்லா ஞாபகம், குழம்பிடக்கூடாது. மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு பஞ்சாபோட கவர்னரா இருந்தாரு. ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட கமாண்டர் ஹெட்டா இருந்தார். இவங்க 2 பேரும் தான். இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துலயே இறந்துருவார். அண்ட் இவருக்கு கடைசி வரைக்கும் அந்த கில்ட் ஃபீலிங்கே இருக்காது. நம்ம இத்தனை பேர்த்த ஷூட் பண்ண சொல்லிட்டோமே அப்படிங்கிற கில்ட் ஃபீலிங்கே அவருக்கு இருக்காது. இவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வருவார். அவர் பேர் உத்தம் சிங் பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 வயசு 15 வயசு பையன் பாத்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக் டிராஜடினால பயங்கரமா பாதிக்கப்பட்டவர். அவரு பாத்தீங்க அப்படின்னா இவரை தேடி கடைசி வரைக்கும் மைக்கேலோட கடைசி வரைக்கும் தேடி போயிட்டு கேக்ஸ்டன் ஹால் அப்படிங்கிற லண்டன்ல இருக்கிற கேக்ஸ்டன் ஹால்ல சுட்டு கொன்னாருங்க. சுட்டு கொன்னு அவரை பென்டன் வில்லேஜ் ஜெயில வந்துட்டு போட்டு தூக்கில போட்டாங்க. 1972 பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சாம்பலை வந்துட்டு இங்க எடுத்துட்டு வந்து இந்தியாவில கொண்டு வந்து நம்ம கங்கையில வந்துட்டு கரைச்சிட்டாங்க 1972. உத்தம் சிங்கை பத்தி இவ்வளவுதான். இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவ்வளவுதான் ஜாலியன் வாலாபாக் டிராஜடியை பத்தி. இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க துபாயில போயிட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு 100 ரூபி காயின் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாரு. இதுக்காக ஜாலியன் வாலாபாத்துக்காக. கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1919 ஆக்ட் ஆகஸ்ட் மாசம் வருதுங்க. ஆகஸ்ட் 15 17 வருது. இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டயார்கி கொண்டு வராங்க. ப்ராவின்சியல் டயார்கி, இரட்டை ஆட்சி கொண்டு வராங்க. ஸோ அதை பத்தி இன்டெப்த் டீட்டெயிலா நீங்க பாலிட்டியில வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா சட்டத்தையும் 1892
அண்ட் 1909, 1919, 1935 எல்லா ஆக்டையும் ரொம்ப தெளிவாகவே நடத்தியிருப்போம். ஸோ அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க 1919 ஆக்டை பத்தி. ஸோ இந்த ஆக்ட்ல சாட்டிஸ்ஃபை ஆயிருக்க மாட்டாங்க யாருமே. அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா காந்தி என்ன பண்ணிருப்பாருன்னா, ஓகே இதெல்லாம் செட் ஆகாது, நாம என்ன பிரச்சனை, நாம என்ன அவங்க என்ன சொல்லலாம் நம்ம கேட்கறவங்க தானே பிரச்சனை, இனிமேல் நீங்க என்ன சொல்லலாம் இங்க கேட்க மாட்டோம், நான் கோஆபரேஷன் கூட எந்த கோஆபரேஷன் கிடையாதுப்பா, நான் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம், உங்களுக்கு கூட ஒத்துழைச்சாதானே பிரச்சனை, ஒத்துழைக்கவே இல்லை நாங்க. ஒத்துழையாமை இயக்கம்னு நடத்துறாரு, ஆரம்பிக்கிறாரு 1920 இருந்து 22 வரைக்கும் நடக்குது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறாங்க, எல்லா எப்படி சொல்றது எல்லா விதமான லேபர் யூனியன்ஸ் ஒண்ணு சேருது, காங்கிரஸ்ல 25 பைசா கொடுத்து எல்லாத்தையும் அப்புறம் அதிகமான நபர்களை உள்ள சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பயங்கர மாஸ் மூவ்மெண்டா மாறுது இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல ஓரளவுக்கு லைட்டா ஒரு 25% ரைஸ் ஆனாங்க. ஒரு 75% பிளஸ்ல ஆனது எப்ப அப்படின்னு பார்த்தா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்பதான் எல்லாத்து மனசுலயும் ஒரு உணர்வு கொண்டு வந்துட்டாங்க, என்னன்னா நம்ம இந்தியர்கள் நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. உயிரை கூட துச்சமா வந்துட்டு என்ன ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா இப்பத்துல இருந்து தான். இதுக்கு 1920 ஆரம்பிச்சாங்களா, 21ல சூப்பரா நடக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் வேல்ஸ் வருவாரு, அந்த நாட்டு அரசரு அவர் வருவாரு. வர்றத கூட நம்ம யாரும் அதை இது கூட மாத்தினா எதிர்ப்போம், நீங்க கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்ப்பாங்க. 1921ல 22ல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துரும், என்னன்னா பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி 1922ல சௌரி சௌரா கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேஷ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 22 பேர்த்த எரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு கட்டத்துல நம்ம மக்கள் தாங்க முடியாம அவங்களை எரிச்சிருவாங்க. உடனே காந்திஜிக்கு வந்துட்டு கோவம் வந்துடும், ஏன்னா நான் வயலன்ஸ்ங்கிறத மட்டும்தான் அவர் வந்துட்டு முன்னெடுத்து கொண்டு போவாரு, வயலன்ஸ்ல நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை இனிமேல் நிப்பாட்டிக்கலாம் சொல்லி நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார? காந்திஜிய. எப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி கிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார? காந்திஜிய 1922ல. ஸோ அந்த வருஷம் டிசம்பர் மாசம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் செஷன் நடக்குது. ஸோ அந்த காங்கிரஸ்காரங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மக்கள் கூட மக்களுக்காக இறங்கி போராடுறதுக்காக நம்ம பொலிட்டிக்ஸ் பண்ணுவோம், பார்ட்டி வச்சு அந்த பார்ட்டி வழியா எலெக்ஷன்ல இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நோ எலெக்ஷன் நத்திங் அட் ஆல், காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வேணாம்னு சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன்ல நிக்கிறான்னு சொல்றாங்க, தனியா வந்து அவங்க ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டி தான் ஸ்வராஜ்ய பார்ட்டி. ஸ்வராஜ்ய பார்ட்டி அதுல முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி 1923ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வெற்றி எல்லாம் காண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அது எல்லாமே ஆயிருது. சோ இந்த பிரிவினையை ஒண்ணு சேர்க்கறதுக்காக அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா காந்திஜியே வந்துட்டு ஒரு செஷனுக்கு ஹெட்டா இருப்பாரு, காங்கிரஸோட செஷனுக்கு 1924ல பெல்கம்ல நடந்த செஷன்ல வந்துட்டு காந்திஜி ஹெட்டா இருந்திருப்பாரு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு ஒண்ணு சேர்க்கறக்காக இவங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆக்சுவலா சேர்ந்ததுக்கு அப்புறம் 1924ல நடக்கு. 1925ல சரோஜினி நாயுடு வந்து ஒரு செஷனுக்கு ஹெட்டா இருக்காங்க. அந்த இயர் வைஸ் நீங்க ஞாபகம் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 1928ல அப்ப இந்தியாவோட செக்ரட்டரி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பிர்கன் ஹெட் அப்படிங்கிறத ஹெட்டா இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களால முடிஞ்சா இவ்வளவு பேசுறீங்களா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்காக உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ நெஹ்ரு வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த நெஹ்ரு யாருன்னா மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேருல மோத்திலால் நேரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நெஹ்ரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு, ஆனா அதை யாருமே கண்டிக்க கூட மாட்டாங்க, அதான் உண்மை. ஸோ அதுக்காக இந்த நெஹ்ரு ரிப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1919 சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆக்ட் எப்படி போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து அதுல இருக்கும். அதுக்காக அமைக்கப்பட்ட கமிஷன் தான் பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிருவாங்க, 1928ல அமைச்சிருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுல மொத்தமே யார் இருப்பாங்கன்னா ஃபுல்லா ஒயிட் மென்ஸ் தான், இங்கிலீஷ் மென் தான் இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபுல்லா இங்கிலீஷ் மென் வந்தா நம்ம எப்படி ஒத்துக்கிறது. ஸோ நம்ம அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்றோம். ஸோ கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வெளியே போங்க, நீங்க வந்து ஒண்ணு எங்களை பார்க்க தேவையில்ல அப்படிங்கிறது தான் கோ பேக் சைமன் அப்படிங்கிறது. 1928 கல்கட்டா செஷன். அங்க அப்ப வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்துட்டு முதல்ல ஜவஹர்லால் நேரு இந்த செஷன்னா பிரசிடென்டா இருக்காரு, ஹெட்டா இருக்காரு. நெக்ஸ்ட் 29 லாகூர் செஷன்ல அடுத்த வருஷமும் அவர் தான் பிரசிடென்டா இருக்காரு. அந்த வருஷம் முக்கியமான வருஷம் நல்லா ஞாபகம். 1929 லாகூர் செஷன்ல ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வருஷம் 1931 ஜனவரி மாசம் 26ஆம் தேதி நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், சாரி தப்பா சொல்லிட்டேன், 1929 டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி என்ன சொல்றாருன்னா, 1930 ஜனவரி 26ஆம் தேதி நம்ம பூர்ண ஸ்வராஜ் டேவா கொண்டாடுறோம், ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் டேவா
கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதன் காரணமா தான் நம்ம இந்தியன் ரிப்பப்ளிக் டே வந்துட்டு இந்தியன் ரிப்பப்ளிக் அன்னைக்கே வந்துட்டு கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரக்கு காரணமே இந்த ஈவெண்ட் தான். ஸோ இது வந்துட்டு 31 டிசம்பர் 1929 வந்து சொல்றாரு. எப்போ வேணா 1930 ஜனவரி 26 வந்துட்டு நம்ம வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ் டேவா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் வந்துட்டு வந்து எல்லாம் என்ன சொன்னாலுமே அவங்க ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சு 1930 சப்மிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சப்மிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா காந்திஜி ஒரே முடிவா இருக்காது. இவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா சால்ட்டுக்கெல்லாம் உப்புக்கெல்லாம் வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எதுக்கெல்லாம் வரி போடுன்னு சொல்லி உப்புக்கு டாக்ஸ் போட்டாங்க. உடனே காந்திஜிக்கு பயங்கரமா வந்துருச்சு. உடனே தன்னோட ஆசிரமத்துல இருந்து நேரா சபர்மதி ஆசிரமத்துல இருந்து ரண்டி வரைக்கும் வந்துட்டு வாக்கிங் போறாரு. வாக்கிங்னா நாட் வாக்கிங், அவர் அங்கிருந்து ஒரு ஃபுல் மார்ச்சா போறாரு. கிட்டத்தட்ட 25 நாட்கள் போறாரு. மார்ச் 10 ஆரம்பிச்சு ஏப்ரல் 6 சாயந்தரம் 5 மணிக்கு அங்க போய் அந்த டாக்ஸ், நாங்க இனிமே டாக்ஸ் கட்ட மாட்டோம், உப்பு வரி செலுத்த மாட்டோம்னு அந்த உப்பை கோரி அந்த ஈவினிங் சாயந்தரம் போல அங்க போய் அந்த ஈவெண்ட்டை வந்து அவர் நடத்துறாரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தண்ணி மார்ச்சை பத்தி என்ன கேட்பாங்க அப்படின்னா, எத்தனை கிலோமீட்டர்ஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா 375 கிலோமீட்டர்ஸ். என்னைக்கு போய் சேர்ந்தாங்க? ஏப்ரல் 6 போய் சேர்ந்தாங்க. மொத்தம் இவர் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா 78 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ இதை ரிலேட் பண்ணி தான் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாரணம் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இது ஏப்ரல் 6 முடிஞ்சுதா? ஏப்ரல் 13 ராஜாஜி ஆரம்பிச்சிருப்பாரு. 28 முடிச்சிருப்பாரு. 150 மைலுங்க. 150 மைலு, அது 375 கிலோமீட்டர். நல்லா ஞாபகம். ஸோ இது வந்துட்டு சால்ட் இது டாக்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் சொன்னால ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்காக 3 வட்டமேசை மாநாடு நடக்குது. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. முதல் வட்டமேசை மாநாடுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா காங்கிரஸ் கலந்துக்கவே இல்லை, காந்திஜி கலந்துக்கவே இல்லை. அப்பதான் புரிஞ்சு இவங்களோட ரெப்ரஸன்டேஷன் இந்தியாவோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கிற மாதிரி வெளியே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல யாரு கலந்துருப்பாங்கன்னா அம்பேத்கர் கலந்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஒன்னும் பெருசா ஈவெண்டே இல்ல. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு காந்திஜி கலந்துக்க வைக்கிறதுக்காக இர்வின் அப்ப ஹெட்டா இருப்பாரு, இங்க வைஸ்ராயா இருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா காந்தி இர்வின் பேக்ட் போட்டிருப்பாங்க. 1931 இந்த இயர் 1000 தடவை கேட்டாங்க எக்ஸாம்ல. காந்தி இர்வின் பேக்ட் எந்த வருஷம்? 1931 என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரு காந்தி இர்வின் பேக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாரெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ இது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பகத்சிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வயலன்ஸ் வேலை போராடின யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அவங்கள தான் ரிலீஸ் பண்ணணும். வயலன்ஸ்ல போராடினவங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. யார் சொல்றது? காந்திஜி சொல்றாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து இவர் போறாரு. ஆனா எந்த யூஸுமே இல்ல. நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதை காந்திஜி அட்டன் பண்ணல. ஸோ செகண்ட் மட்டும் தான் அவரு அட்டன் பண்ணாரு. ஸோ இந்த நிலைமையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ஒன்னு சேர்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரான ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு, கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாரு. வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு ஒன்று கொடுக்குறாரு. 1932 நல்லா ஞாபகம். 1931 இர்வின் பேக்ட், 1932 கம்யூனல் அவார்டு, வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு. அதாவது எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு கிட்டத்தட்ட 72 சீட்ஸ் வந்துட்டு நாங்க தனியா ஒதுக்கி கொடுத்துறோம், அங்க எஸ்சிஎஸ்டி மட்டும் தான் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே காந்திஜி இது கேட்டோம்னா அதனால முடியல. ஏன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தானே இவங்க ஃபாலோ பண்றாங்க, பிரிச்சு ஆள்றது அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எத்தனை தான் பிரிப்பாங்க? ஆல்ரெடி முஸ்லீம்ஸ் பிரிச்சாங்க. அதுவே வந்து 1920 கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சுதான் காந்திஜி கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்தாரு. அப்புறம் இப்ப பார்த்தா எஸ்சிஎஸ்டி தனி டிப்ரெஸ்ட் கிளாஸ் பிரிக்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்லிட்டு 1932 எர்வாடா ஜெயில வந்துட்டு இவர் உட்காண்டாரு. உடனே அம்பேத்கர் தான் சொல்ல போனா இதுக்காக பயங்கரமா போராடி இருப்பாரு. ஏன்னா எங்களுக்கு எங்கேயுமே ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போராடி வாங்கியிருப்பாரு. ஆனா இவர் இருக்கிறத பார்த்தோம்னா பயங்கர வருத்தத்துக்குள்ளாயி நேரம் அங்க போறாரு. அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில ஒரு விஷயம் வருது என்னன்னா, காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் 148 சீட் நாங்க கொடுத்துறோம், நீங்க காங்கிரஸ்ல அந்த இடத்துல ஃபுல்லா இவங்க நின்னுக்குவாங்க, யாரு எஸ்சிஎஸ்டி பீப்புள் நின்னுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவரு ஓகேன்னு சொல்லிடுவாரு. யாரு? அம்பேத்கர். இதான் என்ன சொல்லுவாங்கன்னா பூனே பேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் 24, 1932 ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டுங்க. எர்வாடா ஜெயில காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடந்துச்சு. அம்பேத்கரை பத்தி நம்மளுக்கு ஐஎன்எம் புக்ல தனியா 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ல ஃபுல்லா 1 மார்க் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா ஒன்ஸ் படிச்சிருங்க. ஸோ 1932 அது நடக்குது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரிஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி ஆரம்பிக்கிறார். ஹரிஜன்ஸ்னா யாருன்னா எல்லாரும், ஹரி ஜன்ஸ்னா ஹரினா விஷ்ணு, ஜன்ஸ்னா மக்கள், எல்லாரும் விஷ்ணுவோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா யாரும் பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாரும் ஒரே மக்கள் தான், எஸ்சிஎஸ்டி அதுக்கப்புறம் தனித்தனியா யாரும் கிடையாது, எல்லாரும் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் கொண்டு வராரு. பட் அது அவ்வளோக்கா ஃபேமஸ் எல்லாம் ஹிட் எல்லாம் ஆகல. ஸோ 1935 வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வருது. அந்த ஆக்ட்ல எலெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க.
அந்த எலெக்ஷன் தான் வந்து 1937 நடக்கும். 1937 காங்கிரஸ் வின் பண்ணிடும். காங்கிரஸ் வின் பண்ணோன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ரூல் கொஞ்சம் ஓகே ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 1939 வார் வந்துடும். என்ன வந்துடும்? வார். ஸோ வார் வந்தோடனே இந்த வாருக்கு நம்ம இந்தியாவை கேட்காம அவங்களே பிரிட்டிஷ் என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்தியா வார்ல கலந்துக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் பயங்கரமா கோவம் வந்துடும். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், எங்களை கேட்காம நீங்க ஏன் வந்துட்டு அவங்க சம்மதம் சொன்னீங்கன்னு கேட்டோம்னா இவங்க அது மதிக்க கூட இல்லை, பிரிட்டிஷ்காரங்க அதை மதிக்க கூட இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிடுறாங்க. எதை ரிசைன் பண்ணிடுறாங்க? அவங்க ஜெயிச்சு மினிஸ்டர் இருப்பாங்களா அந்த போஸ்டே ஃபுல்லா ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணோடனே அந்த ரிசைன் பண்ண டேட்டை டே ஆஃப் டெலிவரன்ஸ், மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொண்டாடுறாங்கன்னா முஸ்லீம் லீக் கொண்டாடுறாங்க. அதாவது முஸ்லீமுக்கும் காங்கிரஸுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டே ஆஃப் டெலிவரன்ஸ் மீட்பு நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ல 1939 இது கொண்டாடுறாங்க. 22 டிசம்பர்ல லாகூர் செஷன், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 1940 26 மார்ச் லாகூர் செஷன் நடக்கும். லாகூர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு அதுல என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தனியா எங்களுக்கு நாடு வேணும்ப்பா, உங்க கூட எல்லாம் எங்களால சண்டை போட்டு இருக்க முடியல, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது 1940 நடக்குது. ஸோ 1939 எலெக்ஷன்ல இருந்து வெளியே வராங்க. ஸோ வெளியே வர நாள் டே ஆஃப் டெலிவரன்ஸ் முஸ்லீம் லீக் கொண்டாடுறாங்க. 1940 லாகூர் ரெசல்யூஷன் என்ன சொல்லிடுறாங்கன்னா எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்டுறாங்க 1914. ஸோ இது 1940. ஸோ இந்த போரை எதிர்க்கிறதா முக்கியமான நோக்கமா இருக்கு காந்திஜிக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும். அப்போ எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா காந்திஜி என்ன சொல்லுவாருன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனியா சத்தியாகிரகம் இருக்கிறது. அதாவது குரூப்பா மாசா மக்கள் உட்கார வேணாம், தனித்தனியா குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் இவர் சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணி இவங்க எல்லாம் சத்தியாகிரகம் இருங்க அப்படின்னு சொல்லி. இது எப்படின்னா நேரமும் டைம் எந்த நாள் எந்த டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நேரம் அங்க போயிருவாங்க. போய் உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்துட்டு அவங்க போராடுவாங்க. எதுக்கு என்ன சொல்லி போராடுவாங்க அப்படின்னு சொன்னா நாங்க இந்த போர்ல பிரிட்டிஷ் கலந்துக்க கூடாது அப்படிங்கறது எங்களோட ஒரே நோக்கம், அதை பிரிட்டிஷ் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட சொல்லுவாங்க. சோ அப்படி முதல்ல போய் உட்கார்ந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோபா பாவே, அக்டோபர் 17 1940. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டு நடக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1939 நம்ம ஃபுல் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ரிசைன் எல்லாம் பண்ணிட்டாங்க. இது பிரிட்டிஷுக்கு பிடிக்கல. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு இந்தியாவோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. உடனே பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி 1940 ஆகஸ்ட் மாசம் 8 ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒண்ணு லான்ச் பண்றாங்க. அதாவது என்ன லான்ச் பண்றாங்கன்னா குடுக்குறாங்க யாருக்குன்னா லிங் லித் கவ் அப்படிங்கிறவர் தான் கொடுக்குறாரு. அப்ப இருக்கிற வைஸ்ராய் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ்ட இங்க பாருங்க, உங்களுக்கு நான் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன், நீங்க கேட்கறதெல்லாம் பண்றேன், அதை பண்ணி கொடுக்குறேன், இதை பண்ணி கொடுக்குறேன், ஆனா ஃபுல் ஃப்ரீடம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா இது சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், நீங்க எனக்கு வாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே காந்திஜி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அதுக்கு அவங்களுக்கு அப்போஸ் பண்றதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவே நடத்துறாரு. நடத்தும்போது வினோபாவே அக்டோபர் 17 1940 பவுனார் ஆசிரமம் மகாராஷ்டிரால வந்துட்டு இவர் இதை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஈவென்ட் நடக்குது. ஸோ 1940s. ஏன்னா ஆகஸ்ட் மாசம் 6 ஆகஸ்ட் ஆஃபர் இருக்கும், அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சிருப்பாங்க சத்தியாகிரகா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஒண்ணு கொடுப்போம். ஏன்னா ஜப்பான் வந்துட்டு அடுத்தது இந்தியாவை தான் கேப்சர் பண்ண போறாங்க. அப்ப இந்தியாவோட எஃபர்ட் இல்ல அப்படின்னா நம்ம இந்தியா அவங்க கிட்ட லாஸ் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ். அதனால இவங்க என்ன பண்ணாங்க கிரிப்ஸ் மிஷின் ஒன்று அமைச்சிருப்பாங்க. கிரிப்ஸ் மிஷன் எப்படின்னா மார்ச் 1942. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கறது இதுக்கு தலைமை இருந்திருப்பாரு. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க டொமினியன் ஸ்டேட்ஸ் நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நாங்க தலைமையில மட்டும் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு தனித்தனி நாடா நாங்க பிரிச்சு கொடுத்துடுறோமாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கொடுத்துறோம், நீங்களே கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்துட்டு இது ஃபுல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க கிட்ட இனி பேசுறது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா காந்திஜி சொல்லுவார், எனஃப் இஸ் எனஃப், போதும், இனி ஒரே அடிதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட், செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை அப்படின்னு சொல்றாரு. ஃபைட் டு பினிஷ், முடிவு பெறதுக்காக நீங்க இனி சண்டையிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காந்திஜி சொல்றாரு மே 16 1942. இந்த டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்துட்டு எப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 1942 அப்ரூவ் பண்ணுது. இதுவும் நம்ம குரூப் 2 எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது. இந்தியா ஃபுல்லா அப்படியே அந்த ஸ்வராஜ்யில வந்துட்டு பாத்தீங்கன்னா 25% பீப்புள் கலந்துக்கிட்டாங்க. நான் கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 75% கலந்துக்கிட்டாங்க. 100% மக்களும் உள்ள
உள்ள வந்து போராடினதுன்னு பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல தான் நடந்துச்சு. இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயம் நடந்துச்சுங்க. ஒண்ணு ரெண்டு இல்ல, நாடு ஃபுல்லா எழுச்சி போராட்டங்கள், என்ன வேணா பண்ணு எனக்கு சுதந்திரம் கொடு, என்ன வேணா பண்ணுங்க நான் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாஸ் ரெவல்யூஷனா நடந்ததுன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தான். இதுல ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்றது கிளாண்டஸ்டைன் ரேடியோ. அதாவது என்னன்னா எல்லா கம்யூனிகேஷனையும் கட் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா பாம்பேல எங்கிருந்து பண்றேன்னு கூட தெரியாம ஒரு ரேடியோ வந்துட்டு இவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதை பாராட்டி காந்திஜி ஒரு டைம் இவங்களை பாராட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை காந்திஜி எல்லாம் ஜெயில போட்டு வைப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மே மாசம் 6 1944 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனோடனே காந்திஜிய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ காந்திஜி ரிலீஸ் பண்றாங்க, சரி எல்லாம் ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனா அப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்துவுக்கும் முஸ்லீம், அதாவது காங்கிரஸுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்ப 2 பிளான் வந்துச்சு. ஒன்னு ராஜாஜி பிளான், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேவல் பிளான். ராஜாஜி பிளான்ங்கிறது வந்து 1944 வந்துச்சு. என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்ல வைப்பார் அப்படின்னா, எனக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கமிஷன், இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கமிஷன் அமைச்சிரும். கமிஷன் அடிச்சு எங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு எலெக்ஷன் மாதிரி வைப்போம். வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா பாகிஸ்தான் நாடு பிரிக்கலாமா பிரிக்க வேண்டாமா, பிரிச்சா நீங்க போய்க்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் திஸ் பிளான் இஸ் ஒமிட்டட், நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வேவல் பிளான், இவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸும் முஸ்லீம்ஸும் சேர்ந்து ரூலிங்கா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடட்டும், ஈக்குவல் பார்ட்ஸ் மெம்பர்ஸா வச்சு ஆண்டுகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த பிளானும் அப்ரகேட் ஆயிருச்சு. அண்ட் ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா 1945ல அங்க வந்துட்டு பிரிட்டிஷ்ல வந்து ரூல் வந்துட்டு மாறுது. மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க, சரி ஓகே நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் நீங்க ரெடி பண்றதுக்காக ஒரு எலெக்ஷன் மாதிரி வைங்க, அதுக்கு எப்படி நடத்தணுங்கிறத பத்தி சொல்றதுக்காக நாங்க ஒரு கமிஷன் அனுப்புறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கேபினெட் மிஷன் ஒன்று அமைச்சிருப்பாங்க 1945ல. ஸோ கேபினெட் மிஷன் யாரு, என்ன பண்ணாங்க, டெய்லி வந்து என்னென்ன பிளான் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு பாலிட்டியில மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவா டீட்டெயிலா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்போம். ஸோ இந்த கேபினெட் மிஷன்ல இருந்து நீங்க ஃபுல்லா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா 1947ல மே மாசம் மவுண்ட் பேட்டனை வந்துட்டு வைசராயா மாத்திருவாங்க. ஸோ மவுண்ட் பேட்டன் வந்துட்டு ஜூன் 3ஆம் தேதி இந்தியாவுக்கு வருவாரு. ஜூன் 3 1947ல ஜூன் 3 பிளான் இல்ல மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லுவாங்க, இல்ல செப்பரேட் நேஷன் பிளான் சொல்லுவாங்க. எப்படி வந்து இவங்க 2 பேரும் அதாவது பாகிஸ்தானையும் இந்தியாவும் பிரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானோட வந்திருப்பாரு. ஸோ ரெட் கிளிஃப் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. ஜூலை 8ஆம் தேதி ரெட் கிளிஃப் இந்தியாவுக்கு வருவாரு. அதை அவங்க பேஸ் பண்ணி தான் இந்த மேப் வரைவாங்க. அந்த மேப்ல 1008 பிரச்சனை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி வருவாரு, ஆகஸ்ட் 10ஆம் தேதி இது கொடுக்கணும் எனக்கு மேப் வேணும்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரம் தான் இருக்கும். 5 வாரத்துல இந்தியாவை பத்தி சுத்தமா நாலேஜே இல்லாத ரெட் கிளிஃப் அப்படிங்கிறவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மேப் ரெடி பண்ணுவாரு. ஸோ ரெடி பண்ணதுனாலதான் இன்னைக்கு வரைக்குமே எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி மேப் ரெடி பண்ணியாச்சு. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைத்தது. இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் பாலிசி அதெல்லாம் செப்பரேட்டா இருக்கும். ஸோ மெயினா ஐஎன்எம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான். இதுல கிட்டத்தட்ட இதுல வந்துட்டு நான் 2 பேர்த்த பத்தி டீட்டெயிலா சொல்ல, யாருன்னா அம்பேத்கர் பத்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேவி, இது 2 மட்டும் கொஞ்சம் சொல்லல. அது புக்ல டேட்டாவே இருக்கு, அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஐஎன்எம் புக்ல 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. மிச்சதெல்லாம் இதுதான் ஹெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. படிச்சு இந்த இயர்னு படிச்சுக்கோங்க. அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற கண்டென்ட்லாம் படிச்சுக்கோங்க. டேட்டா தான் கொஞ்சம் 2-3 டைம் படிச்சாதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நல்லா படிங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ, பை.